எனக்கு ஒன்று மட்டும் புரியல. மாயாவை வச்சு என்னதான் அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க இந்த பிக் பாஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாமினேஷனில் வரும்போது கம்மியான வாக்குகள்லாம் வரும்போது இவங்களை விட அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தா கூட அவங்கள வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் பண்ணிடுவாங்க மாயாவை. ஏன்னா இவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, பெரிய சப்போர்ட் வந்து உள்ளேருந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து மக்கள் வந்து எழுப்பிட்டே தான் வந்து இருக்காங்க. இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்குது கண்டினியூஸாக. ஆனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல் வந்து வந்துட்டாங்க. அடுத்ததான் டைட்டில் வினர் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்து கணிப்புகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவின் பயண வீடியோக்கள்னு ஒன்று போட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி சூனியக்கார், எந்த மாதிரி ஒரு கேமர், எந்த மாதிரி ஒரு திங்கர் அப்படிங்கிறத அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி முகத்தை மட்டும் காட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. ஆனால் இதில் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனி கூட இவங்க நட்பாக இருந்ததெல்லாம் இருக்குது. இப்போ அந்த சீனை பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 பேர் சேர்ந்து ஒன்றா சண்டை போட்ட தருணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீனாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க பேசுகிற மாதிரி. ஆனால் அவர் வந்து சும்மா வந்துட்டு போவார், அவ்வளோதான். பிரதீப் ஆண்டனி பேசலாம் மாட்டார், பேசுகிற மாதிரி சீன்லாம் இல்லை. அதுக்கடுத்து தான் இந்த ஒரு சீன், ஓகேங்களா, முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன். இந்த சீனை பார்த்த உடனே எனக்கு பஸ்ட் அவுட், வேறு லெவல் எடிட்டிங்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் பின்னாடி வேறு அந்த கொடி படத்து பாட்டு வந்து போட்டிருந்தாங்க, தனுஷ் படத்து சாரோட பாட்டு. அதில் எப்படி வந்து தனுஷ் அவர்கள் இன்னொரு தனுஷை போட்டு தள்ளுறாங்களோ அந்த மாதிரி போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்றத கன்வே பண்ணுறாங்களா என்னென்னா நமக்கு தெரியல. ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பாக இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்ட மாயா அவர்கள் ஒரு சர்டைன் லிமிட்டில் ரெட் கார்டை தூக்குறாங்க, ஓகேங்களா. இதுவரையிலையும் நடந்த எலிமினேஷனில் நிறைய பேருக்கு வந்து பயண வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு. எந்த பயண வீடியோவிலையும் ரெட் கார்டு தூக்குனதை ஒரு சீனாக கூட உள்ளே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது பிரதீப் ஆண்டனிக்கு முழு எதிராக செயல்பட்டது என்னமோ வேற ஒரு ஆட்களாக இருந்தாலும் கூட அதில் மூலதனமாக இருந்தது வந்து கண்டிப்பாக மாயா அவர்கள். மாயா அவர்களுக்கு மட்டும் ஏன் இவங்க ரெட் கார்டு கொடுத்த மாதிரி காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. பிரதீப் ஆண்டனி கூட ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அவருக்கு வந்து ஷோல்டரில் முத்தம் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் 3ஆவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி வந்து காட்டுறாங்க. சரிப்பா, இதெல்லாம் எதுக்கு நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். முதல் விஷயம், இவங்க மட்டும் ரெட் கார்டு கொடுக்கிறது 11 பேர் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பயண வீடியோலையும் ரெட் கார்டை வந்து காமிச்சிருக்கலாம். ஆனால் மாயாவுக்கு மட்டும் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மேபி ரிபெல் உமன் அப்படின்றத காட்டுறதுக்காக ஒருவேளை அந்த ரெட் கார்டை காட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சர்க்காஸ்டிக்காக இந்த பொண்ணு அண்ணன் மாதிரி பழகி அதுக்கப்புறம் முத்தமெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் விளக்க சொல்கிறாங்களான்றது தெரியல, எனக்கு புரியல. பட் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி தான் சர்க்காஸ்டிக்காக வந்து தோணுச்சு. அண்ட் இதை வச்சு அந்த ரெட் கார்டை தூக்குனாங்க, பெண்களுக்காக போராடினாங்க அப்படிங்கிறத வச்சு ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகளாகவும் இது அமையலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் பிரதீப் ஆண்டனிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில், அவர் தூக்கி எறியப்பட்ட பட்சத்தில் இப்போ வரைக்குமே அவரை பற்றின கண்டென்ட் வந்து உள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.